இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் சமாதானம். மரியா வால்டோட்டாவிற்கு வெளிப்படுத்தின கடவுள் மனிதன் என்ற காவியத்திலிருந்து அத்தியாயம் 188. தபேரிலிருந்து எண்டோருக்கு பயணம். மாயமந்திரக்காரியின் குகை. ஃபெலிக்ஸ் என்பவரை சந்தித்தல். அவர் எண்டோர் அருள் ஆகுதல். சேசுவும் அப்போஸ்தலர்களும் தாபோர் மலையை கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். தாபோர் மலைக்கும் அதற்கெதிரே இருக்கும் இன்னொரு மலைக்கும் இடையே உள்ள சமவெளியில் நடக்கிறார்கள். தாபோர் மலையில் ஏறியதை பற்றி பேசிக்கொள்கிறார்கள். மூத்த அப்போஸ்தலர்கள் முதலில் அதில் அவ்வளவு ஈடுபடவில்லை. ஆனால் இப்பொழுது அவர்களும் உச்சி வரை ஏறி சென்றதை பற்றி மகிழ்ச்சி அடைகிறார்கள். இப்போது பயணம் எளிதாயிருக்கிறது. ஏனென்றால் நடப்பதற்கு சௌகரியமான பெருஞ்சாலை அது. அவர்கள் முந்திய இரவை தபோர் மலைசாரலில் கழித்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். இப்போது காலை வேளை. அந்த எதிர்த்த மலையின் முதல் மேடுகளில் காணப்படுகிற ஒரு எளிய கிராமத்தை காட்டி, அதோ எண்டோர் கிராமம், நீ அங்கே உண்மையாக போக வேண்டும் என்கிறாயா என்று யூதாஸிடம் சேசு கேட்கிறார். நீர் எனக்கு மகிழ்ச்சி அளிக்க விரும்பினால் என்கிறான் யூதாஸ். அப்படியென்றால் போவோம். பர்த்தலமேயு அவருடைய வயதின் காரணத்தால் நடந்து சுற்றுப்பயணங்கள் செய்வதை அவ்வளவாக விரும்பாதவர். அவர் அதிக தூரமாக இருக்குமோ என்று கேட்கிறார். இல்லை, ஆனால் நீ வராதிருக்க விரும்பினால் என்கிறார் சேசு. உடனே யூதாஸ், சரி, நீர் வராமல் இருந்து கொள்ளும், நான் போதகரோடு போகிறேன் என்கிறான். அப்போது ராயப்பர், என் மனதில் நான் தீர்மானிக்கும் முன் அங்கே பார்ப்பதற்கு என்ன இருக்கிறது என்று நான் அறிய விரும்புகிறேன். தாபோர் மலை உச்சியிலிருந்து நாம் சமுத்திரத்தை பார்த்தோம். நம் பையனின் பேச்சை கேட்டு பின் நான் முதல் தடவையாக சமுத்திரத்தை சரியான முறையில் பார்த்தேன். ஆண்டவரே, நீர் பார்க்கிறபடியும் நான் பார்த்தேன். அதாவது இருதயத்தால் அதை கண்டேன். இங்கே கற்றுக்கொள்ள ஏதாவது இருக்கிறதா என்று அறிய விரும்புகிறேன். காரணம் அப்படி என்றால் களைப்பாயிருந்தாலும் நான் வருவேன் என்று ராயப்பர் சொல்கிறார். அப்போது சேசு யூதாஸிடம், இதை கேட்டாயா? நீ என்ன செய்ய போகிறாய் என்று இதுவரையிலும் சொல்லவில்லையே. உன் தோழர்கள் மேல் பரிவு கொண்டு அதை இப்பொழுது சொல்லேன் என்று பிரியத்தோடு கேட்கிறார். சூனியக்காரியை கலந்தாலோசிக்க சவுல் எண்டோருக்கு வரவில்லையா? ஆம், அவர் வந்தார். அதனால்? குருவே, நீர் அங்கே போய் சவுலை பற்றி பேசுவதை நான் கேட்க வேண்டும் என்பது என் விருப்பம். அப்படியென்றால் நானும் வருவேன் என்று ராயப்பர் உற்சாகத்துடன் சொல்கிறார். சரி, நாம் போவோம். பெரிய சாலையின் இறுதி பாகத்தை அவர்கள் வேகமாக கடந்து நேரே எண்டோர் செல்லும் ஒரு சிறிய சாலை வழியாக போகிறார்கள். சேசு சொன்னபடி அது ஒரு வறிய கிராமம். மலை சரிவுகளில் வீடுகள் ஒட்டியபடி காணப்படுகின்றன. ஊருக்கு வெளியே மலை சரிவு. அது அதிக செங்குத்தாயிருக்கிறது. ஏழைகள் அங்கு வசிக்கிறார்கள். அவர்களில் மிக பெரும்பாலோர் இடையர்களாய் இருக்க வேண்டும். மலையின் பக்கங்களிலும் ஓக் மரக் காடுகளிலும் தங்கள் மந்தைகள் மேய்ப்பவர்களாயும் இருக்க வேண்டும். சற்று நல்ல நிலங்களில் சில பார்லி வயல்கள் அல்லது அது போன்ற கால்நடை தீவன பயிர்களின் வயல்களும் உள்ளன. சில ஆப்பிள், அத்தி மரங்களும் காணப்படுகின்றன. வீடுகளை சுற்றி சுவர்களை அலங்கரித்து கொண்டு ஒரு சில திராட்சை செடிகள் தெரிகின்றன. சுவர்கள் மங்கி இருக்கின்றன. அந்த இடம் ஈரமுள்ளதாகையால் அப்படி இருக்கிறது. அப்போது சேசு, சூனியக்காரியின் வீடு எங்கே இருந்தது என்று கேட்போம் என்று சொல்லி சுனையிலிருந்து தண்ணீர் பாத்திரங்களுடன் வருகிற ஒரு ஸ்திரீயை நிறுத்துகிறார். அவள் வினோதமாக அவரை பார்த்துவிட்டு, மரியாதை குறைவாக, எனக்கு தெரியாது, இப்படி குப்பைகளை விட நான் கவலைப்படுவதற்கு அதிக முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன என்று சொல்லி போய்விடுகிறாள். பின் ஒரு மரத்துண்டில் எதையோ செதுக்கி கொண்டிருக்கிற ஒரு வயது சென்ற மனிதரிடம் சேசு விசாரிக்கிறார். சூனியக்காரியா? சவுலா? அவர்களை பற்றி இப்போது யார் கவலைப்படுகிறார்கள்? சற்று பொறும், இங்கே படித்த ஒருவர் இருக்கிறார். ஒருவேளை அவருக்கு தெரிந்திருக்கலாம். என்னோடு வாரும். அந்த முதியவர் கஷ்டப்பட்டு கல் நிறைந்த ஒரு சந்தில் ஏறி அலங்கோலமான ஒரு வீட்டிற்கு வருகிறார். அந்த ஆள் இங்குதான் வசிக்கிறார். நான் உள்ளே போய் கூப்பிடுகிறேன் என்று சொல்லப் போகிறார். அங்கே அந்த அசுத்தமான முற்றத்தில் சொரிந்து கொண்டு அலைகிற கோழிகளை பார்த்த ராயப்பர், இந்த ஆள் ஒரு இஸ்ரேலன் அல்ல என்கிறார். அதற்கு மேல் அவர் பேசும் முன் அந்த முதியவர் திரும்பி வருகிறார். அவரை தொடர்ந்து ஒற்றை கண்ணுடன் அந்த ஆள் வருகிறான். அந்த வீட்டை சுற்றி எல்லாம் அசுத்தமாய் இருப்பது போலவே அவனும் அசுத்தமாய் இருக்கிறான். வயதானவர் சொல்கிறார், பாருங்கள், இம்மனிதன் சொல்கிறார், அதோ அங்கே இடிந்த வீடு ஒன்று தெரிகிறதே. அங்கே ஒரு பாதையும் ஒரு நீரோடையும் மரக்காடுகளும் சில குகைகளும் காணப்படும். மேலே உள்ள குகையில் பாழடைந்த சுவர்களின் அடையாளம் ஒரு பக்கத்தில் தெரியும். அதுதான் நீங்கள் தேடி வந்திருக்கிற இடம். இது சரிதானே? அதற்கு அம்மனிதன், இல்லை, நீர் எல்லாவற்றையும் குழப்பிவிட்டீர். இப்புதியவர்களுடன் நான் அங்கே போகிறேன் என்கிறான். அவனுடைய குரல் கரடாக அடித்தொண்டையிலிருந்து வருகிறது. அது எல்லோருக்கும் ஒரு விதமான சங்கடமாக இருக்கிறது. அம்மனிதன் புறப்படுகிறான். சேசு போக வேண்டாம் என்று ராயப்பரும் பிலிப்பும் தோமையாரும் திரும்ப திரும்ப சைக்கினை செய்கிறார்கள். சேசு அதை கவனிக்கவில்லை. அம்மனிதனின் பின்னால் யூதாசுடன் சேசு போக மற்றவர்கள் மனமில்லாமல் பின்தொடர்கிறார்கள். நீர் ஒரு இஸ்ரேலனா என்று அம்மனிதன் கேட்கிறான். ஆம், நானும் இஸ்ரேலன் தான். பெரும்பாலும் நான் அப்படி காணப்படாவிட்டாலும் கூட நான் பல காலமாக அயல் நாடுகளில் இருந்தேன். பல பழக்க வழக்கங்களில் பழகி
பழகிவிட்டேன். இங்குள்ள மடையர்கள் அவற்றை ஏற்பதில்லை. மற்றவர்களை விட நான் பரவாயில்லை. ஆனால் என்னை அவர்கள் பசாசு என்கிறார்கள். ஏனென்றால் நான் கூடுதல் படிக்கிறேனாம், கோழி வளர்க்கிறேனாம், அவற்றை ரோமியர்களுக்கு விற்கிறேனாம், மூலிகைகளை கொண்டு ஜனங்களை குணப்படுத்துகிறேனாம். என் இளமையில் ஒரு பெண் காரணமாக ஒரு ரோமையனோடு சண்டையிட்டேன். அப்போது நான் சிந்தியத்தில் இருந்தேன். அவனை குத்திவிட்டேன். அவனும் செத்துவிட்டான். என் ஒரு கண் போய்விட்டது. எனக்கு ஆயுள் தண்டனை கிடைத்தது. ஆனால் எனக்கு ஜனங்களை குணமாக்க தெரிந்திருந்தது. காவல் சேவகர்களில் ஒருவனுடைய மகனை குணப்படுத்தினேன். அவ்விதமாக அவனுடைய நட்பையும் கொஞ்சம் சுயாதீனத்தையும் பெற்றேன். தப்பி ஓட அதை பயன்படுத்தி கொண்டேன். நான் செய்தது தவறு. ஏனென்றால் நான் தப்பியோடியதற்காக நிச்சயம் அவன் மரண தண்டனை அடைந்திருப்பான். ஆனால் ஒருவன் கைதியாயிருக்கும்போது சுதந்திரம் எவ்வளவு அழகாக தெரிகிறது. அதற்கு பிறகு உண்மையிலேயே அது அழகா இல்லையா? இல்லை. ஒருவன் தனிமையிலேயே இருக்கக்கூடிய சிறை. நம்மை தனிமையிலே இருக்க விடாமல் நம்மை பகைத்து கொண்டே நம்மை சுற்றி வருகிற மனிதர்களுடன் தொடர்பு கொண்டிருப்பதை விட சிறந்தது. நீ தத்துவம் படித்தாயா? சிந்தியத்தில் இருந்தபோது நான் ஒரு ஆசிரியராக இருந்தேன். நான் விருத்த சேதன ஆயத்தக்காரனாக இருந்தேன். இப்பொழுது நான் ஒன்றுமில்லை. நான் நடக்கிறவற்றின் உண்மைப்படி வாழ்கிறேன். மேலும் நான் முன்பு பகைக்கப்பட்டது போல் இப்போது பகைக்கப்படுவது போல் நானும் பகைக்கிறேன். உன்னை யார் பகைக்கிறார்கள்? எல்லோரும் தான், கடவுளும் தான். முதலில் என் மனைவி எனக்கு பிரமாணிக்கம் தவறி என்னை பாழாக்க அவர் அனுமதித்தார். நான் சுதந்திரமாயும் மதிக்கப்பட்டவனுமாய் இருந்தேன். கடவுள் என்னை ஒரு குற்றவாளியாகவும் ஜென்ம தீர்ப்படைந்தவனாகவும் இருக்க அனுமதித்தார். கடவுள் என்னை கைவிட்டார். மனிதர்கள் நியாயமின்றி நடத்தினார்கள். அவர்களும் என்னை நாசமாக்கி விட்டார்கள். இங்கே மிச்சம் எதுவும் இல்லை என்று கூறிய அவன் தன் தலையிலும் நெஞ்சிலும் அடித்து கொள்கிறான். பின்னும் என் தலையில் என் சிந்தனைகளும் என் அறிவும் உள்ளன என்கிறான். அதன்பின் இங்கு உள்ளே தான் எதுவும் இல்லை என்று கூறியபடி வெறுப்புடன் காரி துப்புகிறான். நீ சொல்வது தவறு. அங்கே இன்னமும் 2 விஷயங்கள் இருக்கின்றன. எவை? ஞாபகமும் பகையும். அவற்றை அகற்று. உண்மையிலேயே எதுவும் இல்லாதவனாகு. அப்போது நான் அங்கே வைப்பதற்கு ஒரு புதிய பொருள் தருவேன். என்ன அது? அன்பு. ஹாஹா, நீர் என்னை சிரிக்க வைக்கிறீர். 35 வருடங்களாக நான் சிரித்ததில்லை ஐயா. அந்த ரோமை ஒயின் வியாபாரியுடன் சேர்ந்து அவள் எனக்கு பிரமாணிக்கம் தவறினாள் என்று சான்று கிடைத்ததிலிருந்து அன்பு எனக்கா? அன்பு அது என் கோழி குஞ்சுகளுக்கு நகைகளை எடுத்து வீசுவது போல. அவற்றை அவை எச்சத்துடன் வெளியேற்றாவிட்டால் அவை செத்து போகும். அதைத்தான் எனக்கும் நடக்கும். உமது அன்பு எனக்கு ஒரு பாரமாக இருக்கும். அதை நான் ஜீரணிக்க முடியாவிட்டால். மனிதா, அப்படி அல்ல, நீ அப்படி சொல்லாதே என்று கூறி சேசு அவன் தோள் மேல் கை வைக்கிறார். சேசு ஆழ்ந்த விதமாய் வெளிப்படையாக சஞ்சலமடைகிறார். அவன் தன் ஒற்றை கண்ணால் சேசுவை ஏறிட்டு பார்க்கிறான். அந்த மிக இனிய அழகிய வதனத்திலே அவன் காண்பது அவனை வாயடைக்க வைக்கிறது. அவனுடைய பாவனையையும் மாற்றுகிறது. பரிகசிக்கும் தோரணையிலிருந்து ஆழ்ந்த ஒரு நிலைக்கு அவன் வருகிறான். பின் உண்மையான துயரம் கொள்கிறான். தலையை கவிழ்ந்து மாற்றமடைந்த குரலில், நீர் யார் என்று கேட்கிறான். நசரேயனாகிய சேசு. மெசியா. நீரா? நான் தான். நீ அதிகம் வாசித்திருந்தும் என்னை பற்றி அறியவில்லையா? அறிந்தேன். ஆனால் நீர் உயிருடன் இருப்பதாக நான் அறியவில்லை. அதையெல்லாம் விட இதை நான் அறியவில்லை. நீர் எல்லோருக்கும் நல்லவராய் இருக்கிறீர் என்பதை. இப்படி கொலைகாரருக்கும் கூட நான் சொன்னவற்றிற்காக என்னை மன்னித்து கொள்ளும். கடவுளை பற்றியும் அன்பை பற்றியும் எனக்கு அன்பு காட்ட ஏன் விரும்புகிறீர் என்று இப்பொழுது புரிகிறது. ஏனென்றால் அன்பில்லாத உலகம் நரகம். மெசியாவாகிய நீர் அதை மோட்சமாக்க தேடுகிறீர். ஒவ்வொரு இதயத்திலும் ஒரு மோட்சத்தை உண்டாக்க உன்னை நோய்படுத்துகிற ஞாபகத்தையும் பகையையும் என்னிடம் கொடு. ஒவ்வொரு இதயத்திலும் ஒரு மோட்சத்தை உண்டாக்க உன்னை நோய்படுத்துகிற ஞாபகத்தையும் பகையையும் என்னிடம் கொடு. உன் இதயத்தில் அன்பை பொழிய விடு. நான் அன்பை பொழிய விடு. ஓ, உம்மை நான் முன்பே அறிந்தேன் இல்லையே. அப்போது நான் கொலை செய்த போது நிச்சயம் நீர் அப்போது பிறந்திருக்க மாட்டீர். ஆனால் பிந்தி காட்டிலே பாம்பை போல் நான் சுதந்திரமாய் இருந்தபோது நான் மக்களை என் பகையினால் விஷமூட்டுவதற்காக வாழ்ந்தேனே. ஆயினும் நீ சில நன்மைகளையும் செய்திருக்கிறாய். மூலிகைகளை கொண்டு ஜனங்களுக்கு குணமளித்ததாக சொன்னாய் அல்லவா? ஆமாம், மற்றவர்கள் என்னை சகித்து கொள்ளும்படியாக. ஆனால் மருந்துகளால் மக்களுக்கு விஷமூட்ட வேண்டுமென்ற ஆசைக்கு எதிராக எத்தனை தடவை நான் போராட வேண்டியிருந்தது. பாரும், நான் இங்கே அடைக்கலம் புகுந்தது ஏனென்றால் இவ்விடத்தில் உலகம் மறக்கப்படுகிறது. உலகமும் அதை மறக்கிறது. சபிக்கப்பட்ட ஒரு இடம். மற்ற இடங்களில் நான் பகைக்கப்பட்டேன், அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டேன். நான் பயப்பட்டேன். ஆனால் நான் கெட்டவன். சிறை காவலனுக்கு கேடு செய்ததற்காக நீ வருந்துகிறாய். உன்னிடம் இன்னும் கொஞ்சம் நன்மை இருக்கிறது என்பதை நீ பார்க்கிறதில்லையா? நீ கெட்டவன் அல்ல. உன்னுடைய ஒரே பிரச்சனை உன்னிடம் இருக்கிற ஒரு பெரிய திறந்த காயம்தான். அதை யாரும் குணப்படுத்தவில்லை. ஒரு காரியத்திலிருந்து இரத்தம் வெளியேறுவது போல் உன் நன்மைத்தனம் அதில் வெளியேறி விடுகிறது.
ஆனால் யாராவது உன் காயத்தை குணப்படுத்துவார்களானால், அன்புள்ள சகோதரனே, உன்னிடம் நன்மைத்தனம் அதிகரிக்கும். ஏனென்றால் உருவாகும் அது இனி அழியாது. அவன் அழுகிறான், தன் கண்ணீரை மறைக்க தலை குனிகிறான். அவன் பக்கமாக நடந்து செல்கிற சேசு மட்டும் அவனை கவனிக்கிறாரே தவிர அதற்கு மேல் எதுவும் அவர் பேசவில்லை. அவர்கள் இடிபாடுகளாலும் மலைக்குகையாலுமான ஒரு பெரும் குழிக்கு வருகிறார்கள். அவன் தன் குரலை திடப்படுத்த முயன்று கொண்டே, இதுதான் அது, நீர் உள்ளே போகலாம் என்கிறான். நன்றி நண்பா, நல்லவனாயிரு. அவன் எதுவும் பதில் கூறாமல் தான் நின்ற இடத்திலேயே நின்று கொண்டிருக்கிறான். சேசு அப்போஸ்தலர்களுடன் உள்ளே போகிறார். பெரும் கற்களை கடந்து செல்கிறார். அவை பலத்த சுவர்களில் கற்களாக இருந்திருக்க வேண்டும். பச்சை பள்ளிகளையும் அரோசிகமான பூச்சிகளையும் கலைத்து கொண்டு செல்கிறார்கள். அப்படியே அவர்கள் புகைப்படிந்த ஒரு குடைவுக்கு வருகிறார்கள். அதன் சுவர்களில் சுவர் சித்திரமாக எழுதப்பட்ட ராசி மண்டல படங்களும் அதுபோன்ற இன்னும் சில சித்திரங்களும் காணப்படுகின்றன. புகையால் கருப்பாகி இருக்கும் ஒரு மூலையில் ஒரு மாடக்குழி உள்ளது. அதன் கீழே தண்ணீர் வெளியேற ஒரு சாக்கடை துவாரம். வௌவால்கள் கூரையில் அரோசிகமான கூட்டங்களாக தொங்குகின்றன. தேள்கள் பாம்புகள் மீது மிதிக்காமல் பார்த்து கொள்ளும்படியாக யாகப்பர் ஒரு மரக்கோப்பில் வெளிச்சத்திற்காக நெருப்பு பற்ற வைக்கிறார். அந்த வெளிச்சம் பிடிக்காமல் குழப்பமடைந்த ஒரு ஆந்தை நெருக்கமான தன் இறக்கைகளை தட்டி குறை கூறியபடி கண்களை மூடிக்கொள்கிறது. செத்து அழுகி கொண்டிருக்கிற எலிகள், மரநாய், பறவைகள் அதன் காலின் கீழே கிடக்கின்றன. இவற்றின் நாற்றத்துடன் சாணமும் ஈரமண் துர்க்கந்தமும் சேர்ந்து துருவாடை வீசுகிறது. ராயப்பர் சொல்கிறார், அழகான இடம்தான் அருளப்பரே, உம்முடைய தாபோரும் சமுத்திரமும் எவ்வளவு மேலானவை. ஆண்டவரே, யூதாசை உடனடியாக திருப்திப்படுத்தும். காரணம் இது அந்திப்பாசின் அரச மண்டபம் அல்ல என்று சொல்லிவிட்டு யூதாசை பார்த்து, உமக்கு இங்கு என்ன அறிய வேண்டியிருக்கிறது என்று கேட்கிறார். அதாவது, சவுல் இங்கே வந்தாரா? வந்ததில் பாவம் செய்தாரா? ஏன் அது பாவம் என்று அறிய விரும்புகிறேன். இறந்தவர்களை கூப்பிட ஒரு ஸ்திரீயால் கூடுமா என்று அறிய ஆசிக்கிறேன். மேலும், ஓ குருவே, நீர் பேசுவதே நல்லது, நான் கேள்விகள் கேட்கிறேன் என்கிறான் யூதாஸ். அது ஒரு நீண்ட கதை. நாம் வெளியே சூரிய வெளிச்சத்திற்காவது போய் அதோ அந்த கற்கள் மேல் இருக்கலாம். இந்த ஈரத்தையும் நாற்றத்தையும் தவிர்க்கலாம் என்கிறார் ராயப்பர். சேசுவும் சம்மதிக்கிறார். அவர்கள் அவ்வாறே இந்த இடிபாடுகளின் மேல் முடிந்த மட்டும் அமர்ந்து கொள்கிறார்கள். சேசு பேசுகிறார். சவுலின் இப்பாவம் அவருடைய மற்ற பாவங்களுள் ஒன்றுதான். இந்த பாவத்திற்கு முன்னும் இந்த பாவத்திற்கு பின்னும் அநேக பாவங்களை அவர் செய்தார். எல்லாமே கனமானவை. சாமுவேலுக்கு எதிராக 2 வகையான நன்றியற்ற தனத்தை அவர் காட்டினார். சாமுவேல் அவரை அரசராக அபிஷேகம் செய்திருந்தார். மக்களின் பாராட்டுதலை சவுலுடன் பங்கு போடாதபடி தான் மறைந்து சென்று விட்டார். தாவீதுக்கு அநேக தடவை நன்றி இல்லாமல் நடந்து கொண்டார். தாவீது கோலியாத்திடமிருந்து சவுலை காப்பாற்றி இருந்தார். எங்காதி ஹஷில்லா குகைகளில் தாவீது அவருக்கு எந்த தீமையும் செய்யாமல் தப்புவித்தார். சவுல் அநேக தடவை கீழ்ப்படிதல் இல்லாதவராயும் தன் ஜனங்களுக்கு துர்மாதிரியாயும் இருந்தார். தாம் உபகாரியாகிய சாமுவேல் மீது பிறர் சிநேகம் இல்லாமல் அவருக்கு மன வருத்தம் கொடுத்தார். தம் இன்னொரு உபகாரியான தாவீதின் உயிரை பறிக்க தேடி பொறாமை பாவத்தை கட்டி கொண்டார். கடைசியானது அவர் இங்கே கட்டி கொண்ட குற்றம். இக்குற்றம் யாருக்கு எதிரானது? அவர் இங்கே யாரையும் கொலை செய்யவில்லையே என்று கேட்கிறார் யூதாஸ். அவர் தன் ஆன்மாவை இங்கே கொலை செய்தார். அந்த கொலையை முற்றுப்படுத்தினார். நீ ஏன் உன் தலையை தாழ்த்துகிறாய்? நான் சிந்தனை செய்கிறேன். நீ சிந்திக்கிறாய் என்று எனக்கு தெரிகிறது. எதை பற்றி சிந்திக்கிறாய்? இங்கு வர ஏன் ஆசைப்பட்டாய்? ஒரு பண்டிதனுடைய அறியும் ஆர்வத்தினால் அல்ல என்பதை நீ ஒப்புக்கொண்டாக வேண்டும். குருவே, நாம் எப்போதும் மந்திரவாதிகளை பற்றியும் சூனியக்காரர்கள் பற்றியும் அழைக்கப்பட்ட ஆவிகளை பற்றியும் பேசப்பட கேட்கிறோம். என்னால் ஏதும் கண்டுபிடிக்க முடியுமா என்று பார்க்க ஆசைப்பட்டேன். அதை எப்படி செய்வது என்று அறிய விரும்பினேன். நான் நினைக்கிறேன், நாங்கள் ஜனங்களை கவருவதற்காக அவர்களுக்கு ஆச்சரியம் உண்டாக்க வேண்டிய நிலையில் இருப்பதால் எவ்வகையிலும் நாங்கள் சூனியக்காரர்களாக இருக்க வேண்டியதுதான். நீர்தான். நீர் உமது வல்லமையால் காரியங்களை செய்கிறீர். ஆனால் நாங்களோ அபூர்வ காரியங்களை செய்யும் சக்தியை பெற, உதவியை பெற மன்றாட வேண்டியிருக்கிறது. அவை அவசியமாக இருக்கின்றனவே என்கிறான் யூதாஸ். உமக்கு பைத்தியமா? நீர் என்ன சொல்கிறீர் என்று பலர் கத்துகிறார்கள். அமைதியாயிருங்கள். அவனே பேசட்டும். அவனுக்கு பைத்தியமில்லை. அது சரிதான். இங்கு வருவதனால் கடந்த காலத்தின் மாய சக்திகளை கொஞ்சம் என்னை பற்றி கொண்டு என்னை பெரியவனாக்கும் என நான் நினைத்தேன். ஆனால் நிச்சயம் உமக்காகத்தான். உன்னுடைய தற்போதைய ஆசை நேர்மையானது என அறிவேன். ஆனால் நித்திய வார்த்தைகளை கொண்டு உனக்கு பதில் கூறுகிறேன். ஏனென்றால் அவை வேதாகமத்தின் வார்த்தைகள். வேதாகமம் மனிதன் இருக்கும் வரை இருக்கும்.
விசுவசிக்கப்பட்டோ அல்லது பரிகசிக்கப்பட்டோ, சத்தியத்தை தற்காக்க பயன்பட்டோ அல்லது ஏளனம் செய்யப்பட்டோ அது எப்போதும் இருக்கும். அதில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது: அப்பொழுது ஏவாள் அந்த தருவின் கனி புசிப்பதற்கு நல்லதென்றும் பார்வைக்கு நேர்த்தியானது என்றும் கண்டு அதை பறித்து தானும் புசித்தாள், தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அப்போது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டன, தாங்கள் நிர்வாணிகள் என்று கண்டறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு இடைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். அப்போது கடவுள், நீ நிர்வாணியாய் இருக்கிறாய் என்று உனக்கு அறிவித்தது யார்? நாம் உனக்கு விலக்கியிருந்த கனியை புசித்ததினால் அல்லவோ கண்டுபிடித்தாய் என்று கூறி அவளை சுக வனத்திலிருந்து அனுப்பிவிட்டார். இனி சவுல் ஆகமத்தில் இப்படி எழுதியிருக்கிறது: சாமுவேல் சவுலை நோக்கி, நான் எழுந்து வரும்படி நீ என்னை தொந்தரவு பண்ணினதென்ன? ஆண்டவர் உன்னை விட்டு விலகி இருப்பதால் நீ என்னை கேட்க வேண்டியதென்ன? கர்த்தர் என் மூலமாய் உனக்கு சொன்னபடியே செய்வார். நீ அவருடைய சொல்லை கேளாமல் போனதால், மகனே, விலக்கப்பட்ட கனியை நோக்கி உன் கையை நீட்டாதே. அதன் பக்கத்தில் போவது கூட விவேகமற்றது. உலகத்திற்கு அப்பாற்பட்ட காரியங்களை அறிய ஆசைப்படாதே. ஏனென்றால் அது அதன் சாத்தானுக்குரிய விஷம் உன்னை மேற்கொண்டு விடும். மறைந்த காரியங்களையும் விளக்கம் செய்ய முடியாதவைகளையும் விட்டு ஒதுங்கு. ஒரே ஒரு பொருள்தான் புனிதமான விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், சர்வேஸ்வரன். ஆனால் கடவுள் அல்லாத எதையும் மனிதன் அறிவால் விளக்க முடியுமாதலால், மனித அறிவால் விளக்கப்பட முடியாததையும் அல்லது மனித சக்தியால் செய்யப்பட முடியாததையும் விட்டு விலகிவிடு. அல்லாவிடில் கெட்டவற்றின் ஊற்றுக்கள் உனக்கு திறக்கப்பட்டு நீ நிர்வாணியாக இருக்கிறதை கண்டுணர வேண்டியிருக்கும். நிர்வாணி சாத்தான் தன்மை கலந்துள்ள உன் மனித தன்மையின் எதிர்ப்பு. இரகசியமான அதிசயங்களால் ஜனங்களை எதற்காக நீ ஆச்சரியப்பட விரும்புகிறாய்? உன் புனித தன்மையினால் அவர்களை ஆச்சரியப்படவை. அது சர்வேஸ்வரனிடமிருந்து வருகிறவை. எப்படி பிரகாசிக்குமோ அப்படியே பிரகாசிக்கும். ஜீவிக்கிறவர்களுக்கும் மரித்தோருக்கும் இடையில் உள்ள திரையை கிழிக்க ஆசைப்படாதே. மரித்தோரை தொந்தரவு செய்யாதே. அவர்கள் ஞானமுடையவர்களாய் இருந்தால் உலகில் இருக்கையில் அவர்களுக்கு செவி கொடு. மரணத்திற்கு பிறகும் அவர்களுக்கு கீழ்ப்படிவதனால் அவர்களை வணங்கு. ஆனால் அவர்களுடைய இரண்டாம் ஜீவியத்தை குழப்பாதே. ஆண்டவரின் குரலுக்கு கீழ்ப்படியாதவன் அவரை இழந்து போகிறான். ஆண்டவர் இரகசிய மார்க்கம், சூனிய மந்திரம், சாத்தானின் தன்மை ஆகியவற்றை அவற்றின் எல்லா தோற்றங்களிலும் விளக்கியுள்ளார். வார்த்தையானவர், உன் நன்மைத்தனமும் என் வல்லமையும் நீ ஆற்ற செய்கிறவைகளை விட அதிக வேறு எதை ஆற்ற விரும்புகிறாய்? மகனே, பாவத்துக்கல்ல, புனிதத்துக்கு ஆவலுள்ளவனாயிரு. சிறுமைப்படுவதாக உணராதே. நீ உன் மனித தன்மையை வெளிப்படுத்துவதை பற்றி எனக்கு மகிழ்ச்சியே. அநேகர் நீ ஆசைப்படுவதை ஆசிக்கிறார்கள். ஆனால் ஜனங்கள் என் மனித தன்மையிலிருந்து பழுவான பாரத்தை இறக்கி அதற்கு இறக்கைகளை கொடுக்கிறது. ஆனால் அவை ஒரு பறவையின் இறக்கைகள். அன்புள்ள யூதாஸ், வேண்டாம். சூரியனைப் போல் பிரகாசிக்கிற இறக்கைகளை பொருத்திக்கொள். உன் உள்ளத்திற்கு ஒரு சமணசின் இறக்கைகள். அவற்றை அசைப்பதினால் ஏற்படும் சாதாரண காற்றினால் நீ இருதயங்களை கவர்வாய். கடவுளிடம் அவற்றை கொண்டு செல்வாய். நாம் புறப்படலாமா? ஆகட்டும் குருவே, நான் செய்தது தவறுதான். இல்லை, நீ ஒரு ஆராய்ச்சிக்காரனாய் இருந்தாய். உலகம் எப்போதும் அவர்களால் நிறைந்திருக்கும். வா, இந்த இடத்தின் துர்க்கந்தத்திலிருந்து நாம் போய்விடுவோம். இன்னும் சில நாட்களில் பாஸ்கா பண்டிகை வரும். அதன் பின் நாம் உன் தாயிடம் போகலாம். உனக்காக அவளிடம் நான் பேசுவேன். உன் நேர்மையுள்ள இல்லம், புனிதமுள்ள உன் தாய், எவ்வளவு அமைதி அங்கே உள்ளது. வழக்கம் போலவே யூதாசுக்கு தன் தாயின் நினைவும் அவளை பற்றிய சேசுவின் புகழுரையும் உற்சாகம் அளிக்கின்றன. அந்த பாழும் குகையிலிருந்து வெளியேறி தங்கள் ஏறி வந்த பாதை வழியே இறங்கி செல்கிறார்கள். ஒரு கண் இழந்த அம்மனிதன் இன்னும் அங்கேயே இருக்கிறான். சேசு அவனிடம், இன்னும் இங்கே தான் இருக்கிறாயா என்று கேட்கிறார். அவன் அழுது முகம் சிவந்திருப்பதை கவனித்ததாக சேசு காட்டிக்கொள்ளவில்லை. நான் இங்கே தான் இன்னும் இருக்கிறேன். நீர் அனுமதித்தால் நான் உம்மை பின் செல்வேன். உம்மிடம் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று உள்ளது. அப்படியானால் என்னுடன் வா. நீ என்ன சொல்ல விரும்புகிறாய்? சுவாமி, பேசுவதற்கும் பலம் பெறவும் என்னை மாற்றுவது என்கிற புதிய வித்தையை செய்யவும் சவுலுக்காக சூனியக்காரி சாமுவேலை அழைத்தது போல் இறந்த என் ஆத்துமத்தை எழுப்பி கொண்டு வருவதற்கு உம்முடைய திருவழிகளைப் போல் இனிமையானதும் உமது குரலைப் போல் புனிதமானதுமாயிருக்கிற திருநாமத்தை நான் உச்சரிக்க வேண்டும். எனக்கு நீர் ஒரு புது உயிரை கொடுத்திருக்கிறீர். ஆனால் அது கடும் பிரசவத்தில் பிறந்த சிசுவின் உயிரைப் போல் உருவமும் சக்தியும் இல்லாதிருக்கின்றது. முந்திய தீய பழக்கங்களின் பிடியில் அது இன்னும் போராடி கொண்டிருக்கிறது. என் மரணத்தை விட்டு வெளியே வர எனக்கு உதவி செய்யும். செய்வேன் நண்பா. என் இருதயத்தில் இன்னும் சிறிதளவு மனிதத்தன்மை இருப்பதாக காண்கிறேன். நான் முழுவதும் மிருகமாகிவிடவில்லை.
என்னால் இன்னும் நேசிக்கவும் நேசிக்கப்படவும் முடிகிறது. மன்னிக்கவும் மன்னிக்கப்படவும் கூடுமா இருக்கிறது. மன்னிப்பாக இருக்கிற உமது அன்பு அதை எனக்கு கற்றுத்தந்திருக்கிறது. அப்படித்தானே? உண்மை. அப்படியானால் என்னை உம்முடன் கூட்டி செல்லும். என் பெயர் ஃபெலிக்ஸ். இந்த பெயருக்கு மகிழ்ச்சியுள்ள என்று புது பொருள். என் நகைப்புக்குரிய முரண்பாடு. எனக்கு ஒரு பெயர் தாரும். என் கடந்த காலம் உண்மையிலேயே மரணம் அடையட்டும். கடைசியாக ஒரு எஜமானை கொள்கிற தெருவில் அலைந்த நாய் போல் நான் உம்மை பின்தொடர்வேன். நீர் விரும்பினால் உம்முடைய அடிமையாயிருப்பேன். ஆனால் என்னை தனிமையில் விட்டு விடாதேயும். அப்படி விடமாட்டேன். எனக்கு என்ன பெயர் கொடுப்பீர்? எனக்கு பிரியமாயிருக்கிற பெயர் அருள். ஏனென்றால் நீ கடவுள் அருளிய வரப்பிரசாதமாயிருக்கிறாய். என்னை உம்முடன் கூட்டி போவீரா? தற்சமயம் ஆம். பின்னால் நீ என் சீடருடன் என்னை பின் செல்வாய். ஆனால் உன் வீட்டை பற்றி என்ன சொல்கிறாய்? இனிமேல் எனக்கு வீடு கிடையாது. எனக்கு இருப்பதை நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுவேன். எனக்கு நீர் அன்பும் அப்பமும் தந்தால் போதும். வா என்று சொல்லி சேசு திரும்பி அப்போஸ்தலர்களை கூப்பிடுகிறார். நண்பர்களே, நன்றி. குறிப்பாக யூதாஸ், உனக்கு நன்றி. யூதாஸ், உன்னாலும் உங்கள் எல்லோராலும் ஒரு ஆன்மா கடவுளிடம் வருகிறது. இதோ ஒரு புதிய சீடன். இவனை நாம் சகோதர சீடர்களிடம் ஒப்படைக்கும் வரை இவன் நம்முடன் வருகிறான். மகிழ்ச்சி கொள்ளுங்கள், ஏனெனில் ஒரு புதிய இதயத்தை கண்டு கொண்டீர்கள். என்னோடு சர்வேஸ்வரனை துதியுங்கள். பன்னிருவரும் மகிழ்ச்சி அடைந்ததாக தெரியவில்லை. கீழ்ப்படிதலுக்காகவும் கருணைக்காகவும் அவனை வரவேற்கின்றனர். சுவாமி, நான் முந்தி போகட்டுமா? என் வீட்டு வாசலில் நான் நிற்க காண்பீர். சரி, போ. அம்மனிதன் ஓடிப்போகிறான். புதிய மனிதனாக காணப்படுகிறான். அப்போது சேசு, இப்பொழுது நாம் மட்டுமே இருக்கிறோம். உங்களுக்கு நான் கட்டளையிடுகிறேன். இது ஒரு கட்டளை. அவனுக்கு நீங்கள் கருணை காட்டுவதோடு அவனுடைய முந்தைய வாழ்க்கையை யாருக்கும் சொல்லக்கூடாது. அப்படி பேசுகிறவர்களை அல்லது ரட்சிக்கப்பட்டுள்ள நம் சகோதரனுக்கு பிறர் சிநேகம் மற்றிருக்கிறவர்களை நான் உடனே தள்ளி விடுவேன். இது தெளிவாயிருக்கிறதா? பாருங்கள், ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று. இங்கே ஒரு மனித சம்பந்தமான விஷயத்திற்காக நாம் வந்தோம். ஆனால் பாவத்திற்கு மேலான ஒன்றை அடைந்தவர்களாய் திரும்புகிறோம். ஓ, புதிதாக மனம் திரும்பியவனை பற்றி, மோட்சத்தில் இப்பொழுது இருக்கிற மகிழ்ச்சியை பற்றி நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்கிறார். அவர்கள் அவன் வீட்டிற்கு வருகிறார்கள். அம்மனிதன் வீட்டு வாசலில் நிற்கிறான். சுத்தமான இருண்ட நிற அங்கியும் அதற்கு பொருத்தமான மேல் வஸ்திரமும் அணிந்து புதிய காலணிகளோடும் தோளில் ஒரு பெரிய பையுடனும் நிற்கிறான். கடின இருதயமுடையவர்களாக கருதப்படக்கூடிய அவன் ஒரு வெள்ளை கோழியை கையில் எடுக்கிறான். அது ஒருவேளை அவனுடைய விருப்ப பறவையாக இருக்கலாம். அது அவன் கையில் அமைதியாக அமர்கிறது. அதற்கு முத்தம் கொடுத்து அழுது கொண்டே அதை கீழே விட்டு நாம் போகலாம். என்னை மன்னியும். என் கோழிகள் எனக்கு எப்போதுமே என்னை நேசித்தன. நான் அவற்றுடன் பேசுவதுண்டு. அவை அதை கண்டுபிடித்தன என்கிறான். அதற்கு சேசு, நானும் உன்னை கண்டுபிடிக்கிறேன், உன்னை நேசிக்கிறேன், அதிகமாகத்தான். 35 ஆண்டுகளாக உனக்கு உலகம் தர மறுத்த அன்பை எல்லாம் உனக்கு நான் தருவேன். ஓ, நான் அதை அறிவேன். அதை என்னால் உணர முடிகிறது. அதனாலேயே நான் வருகிறேன். ஆனால் தயவு செய்து ஒரு மிருகத்தை நேசிக்கிற மனிதனை மன்னியும். அது மனிதர்களை விட அவனுக்கு பிரமாணிக்கமாய் இருந்துள்ளது. ஆம், முந்திய வாழ்வை மறந்துவிடு. நீ செய்ய வேண்டியவை எவ்வளவோ உள்ளன. நீ அனுபவம் உள்ளவனாய் இருப்பதால் அவற்றை நன்றாகவே செய்வாய். சீமோன், இங்கே வா. மத்தேயு, நீயும் வா. பார் அருள், இவன் ஒரு கைதியை விட மோசமாக ஒரு குஷ்டரோகியாக இருந்தான். இந்த மற்றவன் ஒரு பாவியாக இருந்தான். அவர்கள் எனக்கு மிகவும் பிரியமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் எளிய உள்ளங்களை கண்டுபிடிக்க அவர்களுக்கு தெரிகிறது. சரியா? அப்போது தீவிர சீமோன், ஆண்டவரே, உம்முடைய நன்மைத்தனத்துக்கு நன்றி அறிந்திருக்கிறேன். நண்பரே, இவருக்கு ஊழியம் செய்வதிலே எல்லாம் ரத்தாகிவிடும், சமாதானம் மட்டும் நிலைத்திருக்கும் என்கிறார். மத்தேயு, உண்மை. சமாதானமும் பழைய பகையிலிருந்தும் இளமையான ஒரு புது தொடக்கமும் ஏற்படும். நான் வரி வசூலிப்பவனாயிருந்தேன், இப்போது அப்போஸ்தலனாயிருக்கிறேன். உலகம் நம் முன்பாக இருக்கிறது. அதை பற்றி நமக்கு எல்லாம் தெரியும். நாம் தீய கனியின் பக்கமாகவும் வளையும் செடியின் பக்கமாகவும் மறதியாக போகிற குழந்தைகள் அல்ல. நாம் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் முடியும், வளைந்து கொடுக்கிறவர்களை நிமிர்த்தி விடவும் முடியும். தாங்கப்படுவது எவ்வளவு விடுதலையாக இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். யாரால் தாங்கப்படுகிறோம் என்று அறிகிறோம்? அவரால் என்கிறார். அது உண்மை, மிக உண்மை. நீங்கள் எனக்கு உதவுவீர்கள். உங்களுக்கு நன்றி. ஒரு இருண்ட நாற்றமுள்ள இடத்திலிருந்து மலர்கள் நிறைந்த மேட்டு நிலத்தில் திறந்த வெளியில் வந்திருப்பதாக உணர்கிறேன். அனட்டோலியாவின் சுரங்கங்களில் 20 ஆண்டுகள் மிருகத்தனமான வேலை செய்து கைதியாக இருந்து கடைசியாக வெளியேறிய போது உணர்ந்தது போல் இது இருக்கிறது. புயல் வீசி கொண்டிருந்த ஒரு மாலை வேளையில் நான் தப்பி ஓடினேன். ஒரு காட்டு மலை மேல் வந்து நின்றேன். அது திறந்த வெளி, சூரிய ஒளி நிரம்பிய காலை வேளையில் மனம் வீசிய மரங்கள் அடர்ந்த இடத்தில். சுதந்திரமானால் அதையும் விட இது அதிக நன்றாயிருக்கிறது. எல்லாமே அதிக உன்னதமாக இருக்கிறது. இப்பொழுது 15 ஆண்டுகளாக நான் விலங்கிடப்படவில்லை. ஆயினும் பகையும் பயமும் தனிமையும் விலங்கு போலவே இருந்தன. அப்போது அவை எல்லாம் உதறப்பட்டு விட்டன.
இது உம்மை என்னிடம் கொண்டு வந்த ஒரு முதியவரின் வீடு ஐயா. ஒரு முதியவர் அவர்களை நோக்கி வேகமாக வருகிறார். ஒரு கண்ணுடைய மனிதன் சுத்தமாக புதிய ஆடைகள் அணிந்து சிரித்த முகத்தோடு இருப்பதை கண்டதும் வாயடைத்து நிற்கிறார். இதோ என் வீட்டின் திறவுகோல். நான் இங்கிருந்து போய்விடப் போகிறேன். நீர் என் உபகாரியாக இருந்தீர். உமக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நீர் எனக்கு ஒரு குடும்பத்தை தந்திருக்கிறீர். என் சொத்துக்களை உம் விருப்பப்படி செய்யும். என் கோழிகளை பராமரித்து கொள்ளும். அவற்றை நன்றாக நடத்தி கொள்ளும். ஒரு ரோமையன் ஒவ்வொரு சபாத் நாளிலும் முட்டைகள் வாங்க வருவான். அது உமக்கு லாபமாயிருக்கும். சின்ன கோழிகளை கவனித்து கொள்ளும். அதற்காக கடவுள் உமக்கு சன்மானம் அளிப்பாராக. அந்த முதியவருக்கு ஒரே ஆச்சரியம். வீட்டு சாவியை பெற்றுக்கொண்டு திறந்த வாயுடன் நிற்கிறார். சேசு அம்முதியவரை பார்த்து, அவன் சொன்னபடியே செய்யும். நானும் உமக்கு நன்றியுடனாயிருப்பேன். சேசுவின் நாமத்தினால் உம்மை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லவும் அம்முதியவர் சத்தமிட்டு, நசரேனுவே, நீரா? இரக்கமே, நான் ஆண்டவருடன் பேசியிருக்கிறேன். ஸ்திரீகளே, ஆண் பிள்ளைகளே, மெசையா இதோ இங்கே இருக்கிறார் என்று கழுகை போல கூச்சலிடுகிறான். ஆட்கள் எல்லா பக்கங்களிலிருந்தும் ஓடி வருகிறார்கள். அவர்கள் வந்து, எங்களை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்று கத்துகிறார்கள். இங்கே தங்கியிரும் என்கிறார்கள் சிலர். நீர் எங்கே போகிறீரே, அதையாவது எங்களுக்கு சொல்லும் என்று கேட்கிறார்கள். நான் நயீமுக்கு போகிறேன். என்னால் இங்கே தங்க முடியாது. நாங்கள் உம்முடன் வருகிறோம். வரலாம் அல்லவா? வாருங்கள். இங்கே இருக்கிறவர்களுக்கு சமாதானமும் ஆசீர்வாதமும் உண்டாவதாக. அவர்கள் எல்லோரும் பெரிய சாலைக்கு வந்து அதன் வழியே செல்கிறார்கள். அந்த அருள் சேசுவின் பக்கத்திலேயே நடந்து செல்கிறான். சுமக்க கஷ்டப்பட்டு தன் பையை சுமக்கிறான். அது ராயப்பரின் கவனத்தை கவருகிறது. இந்த பையில் இவ்வளவு பாரமாக என்ன வைத்திருக்கிறீர் என்று கேட்கிறார். என் துணிகளும் சில புத்தகங்களும். இவைதான் அந்த கோழிகளுக்கு பிறகு எனக்கு அவைகளைப் போலவே என் நண்பர்கள். இவற்றை விட்டு பிரிய முடியவில்லை. ஆனால் பாரம். அறிவு பாரமானது. பின்ன என்ன? அது யாருக்கு வேண்டும்? இவை நான் பைத்தியமாவதை தடுத்தன. உமக்கு இவை அதிக விருப்பமாக இருக்க வேண்டும். என்ன புத்தகங்கள் இவை? தத்துவம், வரலாறு, கிரேக்க ரோமானிய கவிதைகள். அருமை, நிச்சயமாக. ஆனால் இவைகளை உம்முடன் எடுத்து செல்ல உம்மால் முடியும் என்று நினைக்கிறீரா? சில வேளை அவற்றை விட்டு பிரிய என்னால் கூடுமா இருக்கும். ஆனால் ஒருவன் எல்லாவற்றையும் உடனே செய்துவிட முடியுமா? மெசையாவே, என்னை போதகர் என்று கூப்பிடு. உன்னால் அப்படி செய்ய முடியாது. உன் நண்பர்களான புத்தகங்களை வைப்பதற்கு ஒரு இடம் தருவேன். அவை அஞ்ஞான மார்க்கத்தோடு கடவுளை பற்றி விவாதிக்க உனக்கு உதவியாக இருக்கக்கூடும். ஓ, உம்முடைய சிந்தனை எந்த கட்டுகளும் இல்லாமல் எவ்வளவு சுதந்திரமாக இருக்கிறது. சேசு புன்னகை பூக்கிறார். ராயப்பர் சொல்கிறார், இது ஆச்சரியமில்லை. அவரே ஞானமாயிற்றே. எல்லா நன்மையாகவும் இருக்கிறார். என்னை நம்பும் நீர் கற்றவரா? அதற்கு ராயப்பர், நானா? ரொம்ப கற்றவன். 4 கால் மிருகத்திலிருந்து நன்னீர் மீனை பிரித்து சொல்வேன். அத்தோடு என் கல்வி சரி. நான் ஒரு மீனவன் நண்பரே. ராயப்பர் தாழ்ச்சியுடனும் திறந்த மனதுடனும் சிரிக்கிறார். நீர் ஒரு நேர்மையுள்ள மனிதன். அது ஒருவன் தானாகவே கற்றுக்கொள்ளும் கல்வி. ஆனால் கற்க மிக கடினமானது. உண்மை எனக்கு பிடித்திருக்கிறது. உண்மையும் எனக்கு பிடித்திருக்கிறது. நீர் நேர்மையுள்ளவர் என்பதால் தான். நீர் உண்மையை குற்றம் சாட்டும் போதும் அப்படி இருக்கிறீர். நான் எல்லாவற்றையும் மன்னித்து விடுவேன். எல்லாருக்கும் உதவி செய்வேன். ஆனால் பொய் சொல்கிறவர்களுக்கு நான் பொல்லாத எதிரி. அவர்கள் என்னை நோய்படுத்தி விடுகிறார்கள். நீ சொல்வது சரி. ஒரு பொய்யன் ஒரு குற்றவாளி. நீர் சரியாக சொன்னீர். உம்முடைய பையை கொஞ்ச நேரம் என்னிடம் தருகிறீரா? நிச்சயம் நான் புத்தகங்களுடன் ஓடி போக மாட்டேன். உமக்கு சுமை கஷ்டமாக வருகிறதென்று நினைக்கிறேன். சுரங்கத்தில் 20 வருடம் ஒருவனுடைய முதுகை முறித்து விடுகிறது. சரி, நீ ஏன் கஷ்டப்பட விரும்புகிறீர்? ஏனென்றால் நாம் ஒருவரை ஒருவர் சகோதரர்களாக நேசிக்கும்படி போதகர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை என்னிடம் கொடும். என் துணிகளை நீர் வைத்துக்கொள்ளும். என் பை பாரமாய் இல்லை. அதிலே வரலாறும் கிடையாது, கவிதையும் கிடையாது. என் வரலாறும் என் கவிதையும் நீர் சொன்ன மற்றதும் எனக்கு என் சேசுதான். நம் சேசுதான். காட்சி முடிகிறது. ஆமாம்.